ஹாய், வெல்கம் டு பியூகே விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பங்குனி உத்திரம், அதுக்காக பூஜா பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். க்ளீனிங்லாம் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் அம்மாவை பார்த்துட்டு சொல்லிட்டேன். விளக்குலாம் கூட நேற்றே விளக்கிடலான்னு பார்த்தேன், என்னால் முடியல, டைமே கிடைக்கல. அப்புறமா ஹரிபரியாக ஏதோ வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன், சைட் பை சைடாக. பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு டைம் லேட் ஆயிடுச்சு எனக்கு. லேட் ஆயிடுச்சு. ஆஃபீஸ்க்கு 10:15 சாமி கும்பிடணும். காட், ஈவினிங் கும்பிடலான்னா எப்பயுமே பௌர்ணமி பூஜை ஈவினிங் தான் பண்ணுவேன். இன்றைக்கி பங்குனி உத்திரம் வேறு. பங்குனி உத்திரம் ஈவினிங்கோட முடியுது. உத்திரம் நட்சத்திரம் சரி, மார்னிங்கே 2 பூஜை சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு 10:30 சாமி கும்பிடணும். என்னடா தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு வந்து எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் அப்படியே பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப வருஷமாகவே என் டிக் லிஸ்ட்டில் வெயிட்டிங்கில் இருக்கிறது பூஜை ரூம் தான். சீக்கிரமே பண்ணணும். ஸ்கிப் ஆகிட்டே போதும் ஒவ்வொரு டைம். பொங்கலுக்கு பெயிண்ட் பண்ண வீடு நம்ம அத்விகா மேடமோட கைவண்ணம் தான். அதெல்லாம் மொத்தமாக கிடிக்க முடியும், மொத்தமாக பெயிண்ட் பண்ணிக்கலான்ட்டு விட்டாச்சு. அந்த அன்னைக்கு நியூ ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் 9 ஆஃபீஸில் பூஜை கூப்பிட்டுருந்தாங்க. என்னால் போக முடியல. அதனால் நான் போயிட்டு நான் ஒரு குட்டி பூஜையை போட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்கை. ரொம்ப ப்ளெஸ்டாக ஃபீல் பண்ணேன். பூஜை முடிச்சுட்டு நியூ ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆனது. அப்படியே ஈவினிங் வெளியே போயிட்டோம். நானும் பாப்பா கிட்டிக்காக 3 பேர் போனோம். என்னம்மா? போ. பாய். வரம்மா, வர அண்ணா காடி யாருக்குமா? சூப்பரா இருக்கா? நீ முடிவு பண்ணு. எஸ் பேபி. யாருக்குடா? என்ன பாரு, பிளைன் ஷர்ட் எடுக்கிறியா? நோ பேபி. என்னம்மா? என்ன ஏன்னா என்னம்மா பார்க்க? தப்பு எங்க இல்லம்மா. இங்க இல்லம்மா தப்பையா?
வீட்டில் இருக்க. போலாமா வீட்டுக்கு? ஐயோ அம்மா விடுமா. அங்க இல்லைம்மா. வாமா நீ வாடி. விட்டு தள்ளி விட்டுறாது. ஹலோ. இங்க போய். யார் அது? அந்த அப்பா. இங்க பாரு அப்பா. அப்பாவா? ஹைட்டா இருந்தா உங்க அப்பாவா? அந்த ஹைட் அப்பா. அந்த சைடு கை குத்து. அதுக்கு நான் கட்டணும். அப்பா செத்து போயிட்டாவா? என்னம்மா? செத்து போயிட்டாக்கா. யாரு போயிட்டாக்கம்மா? ஹலோ. ஏய் ஏய் ஏய். அம்மா அம்மா பிடிக்கவா? என்ன பாப்பாக்கு மாதிரி இருக்கு ட்ரெஸ்லாம்? ஓகே பாப்பாக்கு எடுக்கலாமா? எத்துக்குதுக்கவா? பிடிச்சி வச்சுருவாங்க. எடுத்துருவோமா? செக்குடிச்சிட்டே வைக்கிறேன். வாங்குவீங்க. சித்தி வாங்கி 2 நாளைக்கு போடுறேன். போ. சரி கேளு. வரேம்மா. அந்த அறையில தான் அவன் முகத்துல ஒரு வித்தியாசமான மாற்றத்தை நான் கவனிச்சேன். எங்க வர? அப்பா அப்பா கூட்டு வந்து வாங்கலாமா? இரு அம்மா வச்சு பார்க்குறேன். அம்மா வச்சு பார்க்குறேன். உனக்கு பிடிச்சிருக்கா? வச்சிருமா? வெரி குட் கேர்ள்ரா. அது வேண்டாம்டா. அது அண்ணாவுக்குமா, உனக்கு இல்லடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஹஸ்பண்ட்க்கு சர்ப்ரைஸாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் தான் வந்தா பர்த்டேக்கு. கடைசியில் எதுக்கு வம்பு பிடிச்சதை எடுத்து கொடுத்துருவோன்ட்டு வீடியோ கால் பண்ணி கேட்டுட்டு எது பிடிச்சிருக்கோ அதே எடுத்துட்டா. ஒரே நிமிஷம். சித்தப்பாம்மா. அது உனக்கு பத்தாதுமா? பாப்பா உனக்கு வாங்குமா? அது வாங்கிருக்கு. இது வாங்குமா? அது வேணாம். அப்புறம் ஏய் பேண்ட் எடு கிளம்ப. எப்படி புசு புசுன்னு இது குத்து எடுத்து கொடு. அது என்ன வேணும்? வாங்கணும். சரி அம்மா சாப்பிட வாங்கி தரேன்.
இது வாங்குவோமா? அவன் சாட் ஐட்டம் வந்துடுறேன். இது வாங்கி. எது வேணும்? பேல் சாப்பிடலாம் போலாமா? வா போலாம். ட்ரெஸ் எல்லாம் வேணா வச்சிரு. அம்மா வாங்கிட மாட்டா. இது என்ன போய்? அண்ணாவா? சித்தி எங்க? அண்ணா வந்து வா. அண்ணா. அண்ணா. அங்க இல்லையா? கேக்குறேன். உங்களுக்கு ஐயோ காணாம போயிட்டாலே. போச்சு. அண்ணா, அண்ணா. அண்ணா. காணா சித்தி காணா. இல்ல அம்மா, அவங்க இல்ல. அங்கல்லா. இன்னொரு மாதிரி இருக்கா? இது பாரு. இன்னொரு இருக்கா? காணோமா? சித்தி காணோமா? ம். நீ அங்க வருமா சித்திய? அந்த இருக்கம்மா. சித்தி இந்த வர. ஐயோ அம்மா வணக்கா. அந்த அங்க பாரு, அங்க போய் பாரு, அங்க வர யாருங்க? அந்த அங்க போய் பாரு, அங்க போ. யாரோ வந்திருக்காங்க, யாருன்னு போய் பாரு போ. சரி வா போலாம், வா போலாம் வா. அம்மா ஐயம்மா சித்தேங்க. அந்த அங்க பாரு, அந்த அன்னீஸில் பக்கத்தில் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. சரி பக்கத்தில் தானே இருக்கேன்ட்டு என்னை அப்படியே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தாங்க. என்ன அக்கா சட்டை பார்க்கும். உஷா பக்கத்தில் தான் அவளுக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச டைம்னால அவளும் பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு அத்விகாவை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்து எட்டி பார்த்து அப்படியே ஓடிட்டா. ஆமாங்கக்கா, இப்போலாம் ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியே ஒரு குட்டி வாக் ஒன்று போட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த வீடியோ டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கும். தேங்க்யூ.